ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து பார்ட் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 to 6 months வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். உங்களுக்கு 3 to 6 months உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக இப்போ படிச்சுட்டு இருக்கணும், இல்லைனா ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகிருக்கணும் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024, 2025, 2026 பேட்சாக இருப்பீங்க. ரீசெண்ட்லி கிராஜுவேட்டட் அப்படின்னா நீங்கள் 2023 பேட்சாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் 2023, 2024, 2025, 2026 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் நீங்கள் உங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஏஐ ப்ராஜெக்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங்கில் சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பைத்தான், ஜாவா, C++, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் ஒர்க்கிங் எபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், இந்த இடத்துல உங்கள் மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், கரண்ட் சேலரி, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எப்போ ஜாயின் பண்ணுவீங்க இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷனை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேப்சா என்ட்ரு பண்ணி இங்கே ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.